வணக்கம் முருகர். வணக்கம் நேயர்களே. நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா வைகாசி திருநாள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மட்டும் ஏன் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள்னு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகா நட்சத்திரத்தில் தான் அவருக்கு உகந்த நாள். அவர் பிறந்த நட்சத்திரம் வைகாசி விசாகா நட்சத்திரம் தான். அதனால் இந்த மாதம் முழுவதுமே அவருக்கு ரொம்ப உகந்த மாதம். கார்த்திகை மாதம் அடுத்தது நம்ம வைகாசி மாதம் தான் அடுத்தது உகந்த நாள். அதனால தான் நிறைய பேர் வீடு கட்டுவர்கள் கிரகப்பிரவேசம் வைகாசி மாதத்திலும் இல்லை கார்த்திகை மாதத்திலும் தான் செய்வார்கள். இந்த மாதம் முழுவதுமே நம்ம முருகரை நினைத்து முருகர் சிலையை வீட்டில் இருந்தால் இல்லை முருகருடைய படத்தை 6 வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம முருகரை வழிபடணுங்க. அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு இன்னும் உகந்த நாள். வைகாசி மாதத்தில் வர அனைத்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்று மாலை 6 to 7 அந்த டைமுக்குள்ளே நீங்கள் 6 வெற்றிலை தீபங்களை ஏற்ற வேண்டும். ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி முருகரை மனதார வணங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார். செவ்வாய் ஓரையில் தான் ஏற்றணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம நினைக்கும் போதெல்லாம் முருகரை நினைத்து கொண்டு இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 6 to 7 இல்லை 8 to 9 அதுக்குள்ளே நீங்கள் இந்த தீப வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும், பணம் பிரச்சனை, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அனைவரும் சந்தோஷமாக வாழ இந்த வழிபாடுகள் அனைவருமே செய்யுங்க. கண்டிப்பாக சொந்த வீடு, நிலம் எல்லாமே வாங்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த மாதம் முழுவதுமே முருகருக்கு உகந்த நாளாக அமைகிறது. அதனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகரை நினைத்து எந்த நேரத்திலும் நீங்கள் மனசார பாராயணம் பண்ணி வேல்மாறலை படித்து கொண்டே கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் நீங்கள் படித்து கொண்டே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். கண்டிப்பாக முருகருக்கு உங்கள் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.